பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 10/7 1982. 1982. பிறந்த நேரம் டைம் 3:44 AM. 3:44 AM. பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கும்பராசி. கும்பராசி. நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? உங்க லைஃப்க்கு இப்படி எங்கேயுமே போறது இல்லைங்க. வேலைக்கு எதுக்கு ஒரு தொழில் பண்ணாலும் எதுவும் ஆகிறது இல்லை. விவசாயம் ஒத்து வர்றதில்லை. அம்மா நடக்கிற தசைகளை பொறுத்து தாம்மா. சனி செவ்வாயோட சேரக்கூடாது. சனி யோகக்காரர். ஆனால் அவர் செவ்வாயோட சேர்ந்தாலே நல்ல பலன்களை செய்ய மாட்டார். கணவர் கடுமையான சுகவாசியாக இருப்பார். சுகவாசினா எப்படிங்க? எல்லாத்துலேயும் நல்லதாக வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு. உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு சாம்பார் ரசம் மோர் வச்சு சாப்பிட்றவர். இதுதான் சுகவாசி. சில பேர் ரொம்ப ஆடம்பர செலவு ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு 10 ரூபாய் இருந்தா அதைய பார்த்து செலவு பண்ண தெரியுது. 10 ரூபாய்க்கு 100 ரூபாயா கடன் வாங்கி கூட செலவு பண்ற அப்படிங்க. நான் ஒரு வார்த்தையில சொன்னதை ஒரு நிமிஷமா சொல்றீங்களாம்மா? இதைத்தானமா நான் சுகவாசி. நான் ஒரு வார்த்தையில முடிச்சேன். கணவர் சுகவாசின்னு. அப்படின்னா என்னன்னு வேற என்ன கேட்டீங்க திருப்பி? நான் ஒரு வார்த்தையில சொன்னதை நீங்க இவ்வளோ லெங்க்தியா ஒரு நிமிஷமா சொல்றீங்க. அதைத்தானமா நானும் சொல்றேன். ஜாதகம் நல்ல ஜாதகமா. வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட மாட்டாரு. கஷ்டப்படுறதுக்கான அமைப்புகள் இல்லை. யோக திசைகள் நடந்தாலும் அதைத்தாம சுகவாசின்னு ப்ரெடிக்ஷன் ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சுமா. கணவர் சுகவாசி. ராசியை குரு பார்க்கிறார். லக்னத்துல லக்னாதிபதி எந்த விதமான பங்கமெல்லாம் இருக்கிறார். யார் எக்கேடு கட்டு போனாலும் நான் சொன்ன மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் வச்சு சாப்பிட மாட்டாருமா இவரே. மீன் வச்சாலும் பக்கத்தில் சிக்கன் ஏன் இல்லை மட்டன் ஏன் இல்லைன்னு கேட்குறாள்மா. இப்படித்தாம்மா சுகவாசியாக இருப்பார்மா. சனி தசை அவருக்கு கொஞ்சம் யோக தசை தான். ராசிநாதனுடைய தசை. ஆனால் இந்த சனி செவ்வாயோட சேரக்கூடாது. தனியா எதையுமே ஒரு வேலைக்கும் போறது இல்ல. எங்க போனாலும் எதுவுமே அமையறது இல்லைங்க. எதுவுமே அமையறது இல்லை. எனக்கு பிரதமர் வேலை தான் நான் தகுதி, நீ என்னப்பா என்ன வேற வேலை கொடுக்குற அப்படின்ட்டு வந்துருவாருமா. அப்ப அவருக்கு என்னதான் செட் ஆகும் குருஜி? எப்படி லைஃப்ல என்ன பண்ணுவாரு? 7ஆம் பாவகம் வலுத்துருக்கு. பொண்டாட்டி சோறு போட்டுருவீங்க. நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க குருஜி. அதையே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். நீங்கள் நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறத நீங்கள் 10 வார்த்தையில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களே. அம்மா நான் இதை ஆன்லைன் கிளாஸில் நிறைய நடத்தியிருக்கிறேம்மா. எந்த பாவகம் அதிக வலிமையாக இருக்கிறதோ, எந்த காரக கிரகம் அதிக வலிமையாக இருக்கிறதோ அதன் மூலமாக பிரயோஜனம் இருக்கும். ஏம்மா நீங்கள் சோத்தையும் போட்டுட்டு கையில் வேற 100 ரூபா கொடுத்து அனுப்புவீங்கம்மா. பெட்ரோலுக்கு இல்லை, வண்டிக்கும் பெட்ரோல் போட்டுக்கோ, உனக்கும் கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கோன்னு கொடுத்து அனுப்புகிறாள் நீங்கள். என்னம்மா நீங்கள்? அதைத்தாம்மா நான் சுகவாசின்னு சொன்னேன். 7ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறது. 7ஆம் பாவகம் வலிமையாக இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் மனைவியால் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேரும் கடுமையாக சண்டை போட்டுக்குவீங்க. ராசிக்கு 8ல் செவ்வாய் சனி இருக்கு. நீங்கள் 2 பேரும் கடுமையாக சண்டை போட்டுக்குவீங்க. இவருக்கு சகோதர ஆதரவு கிடையாது. மனைவியை தவிர வேற எந்த மனைவி மட்டும் சரியாக அமைஞ்சு போன பூர்வ ஜென்ம புண்ணியம். நான் சொல்கிறத கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். இவர் வீட்டிலேயே இவருக்கு அப்படி ஒன்றும் பெருசாக இதெல்லாம் கிடையாது. இல்லைங்க, அது ஒரு இதுங்க. யாருக்கு என்ன பண்ணாலும் அதை அவங்க நினைச்சு பாக்குறது இல்லை. இவருடைய கேரக்டர் இதாம்மா. சனி தசை வலுவான தசை. ஆனால் பாபத்துவமாக இருக்கிறது. 5ஆம் இடத்தோடு இருக்கிறது. ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்குது. மனைவியால் ஏதாவது 1 2 அப்படி இப்படி நடக்கும். ஆனால் இவர் தனியாக இப்போதைக்கெல்லாம் பெருசாலாம் எதுவும் செய்ய மாட்டாருமா. அடுத்தடுத்து சனி தசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் நல்லா இருக்காது. 2034 இன்னும் ஒரு 8 வருஷம் வரைக்கும், ஒரு 50-55 வயசு வரைக்கும் சுமாராக தாம்மா இருக்கும். 2034க்கு பிறகு மாற்றங்கள் உண்டு. புதன் தசையை விட சனி தசையை விட புதன் தசை நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் தான் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. எதுவும் சொந்தமாக கடனை வாங்கி தொழில்களில் வச்சு கொடுத்துட போகிறீங்கம்மா. என் வீட்டுக்கார் சும்மா இருக்கிறாருன்ட்டு வேலைக்கு மட்டும் போக சொல்லுங்கம்மா. விவசாயம் எல்லாம் பார்க்கலாமா குருஜி? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. விவசாயம் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவார்னா, அந்த மாடு இப்போ இப்படி கிடக்குது அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ அந்த மாட்டுக்கு தண்ணி காட்டு, இந்த இடத்துல ஏர் ஓட்டுன்ட்டு இவர் போய்கிட்டே இருப்பாருமா வேற எங்கேயாவது. அதெல்லாம் கிடையாது. குருஜி வீட்டுல ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாம எவ்வளவு நாளைக்கு குருஜி எல்லாம் பார்க்க முடியும்? நீங்க ஸ்ட்ராங்கான ஆள்மா. நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
நான் ஒத்துக்கவே மாட்டேன். யூ ஆர் வெரி போல்டு. நீங்கள் ஆம்பளை மாதிரி 2 ஆம்பளைக்கு நீங்கள் சமம். இந்த ஜாதக அடிப்படையிலே சொல்கிறேன். ராசிக்கு 7ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்க, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை தனிச்சுக்கிரன் வலுத்து பார்த்து காரகன் வலுப்பெற்று இருப்பதால் மனைவி நீங்கள் 2 ஆளுக்கு சமம். நீங்கள் தான் அப்படியே கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் தள்ளிட்டு போவீங்க. இதுதான் உண்மை. 2034 வரைக்கும் உங்கள் கணவருக்கு தனியாக எதுவும் வச்சு கொடுத்துடாதீங்க. விவசாயம் பார்க்க சொல்லுங்கள், வேலைக்கு போக சொல்லுங்கள். எது எக்கேடு கட்டு போனாலும் திட்டிக்கிட்டே சோத்தை போட்டுருவீங்க. இவர் சுகவாசின்னு ஒரே வாரத்தில் முடிச்சனே ப்ரிடிக்ஷனையே. அதான் குருஜி. புரியுதுங்களா? சரிங்க. அதனால் 2034 வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அமைப்புகள். ஆனால் சாப்பாடு துணிமணி மனைவி மூலமாக கண்டிப்பாக கிடச்சிரும். எந்த வகையிலையும் அவருக்கு பிரச்சனைகள் இருக்காது. சனி தசை குருபக்திக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு புதன் தசை அப்படியே அவருடைய 45 வயசுக்கு பிறகு அப்படியே 55 வயசுக்கு பிறகு படிப்படியாக நல்லாயிருக்கும். 54 வயசு வரைக்கும் இப்படித்தான் இருப்பார். சுகவாசி கடைசி வரைக்கும் சுகமாக இருப்பார். அதுக்கப்புறம் வர்ற புதன் தசை 70 வயசு வரைக்கும், அது இதை விட நல்லாயிருக்கும். சில பேர் உழைக்காமலேயே ஜாலியாக இருக்கிற அமைப்புலாம் இப்படித்தான். என்னப்பா எனக்கு என்ன, சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு என்னப்பா எங்கள் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், எங்கள் அப்பா இருக்கிறான், எங்கள் அம்மா இருக்கிற மாதிரி எனக்கு என்னப்பா என் பொண்டாட்டி இருக்கிறா சோறு போட்டுருவான்னு இவர் சொல்லுவாருமா. இதுதாம்மா உண்மை. நீங்கள் ஏதோ மனசு வருத்தத்தில் என்கிட்ட கேட்குறீங்க, நான் என்ன பண்ணுறது, உள்ளதைத்தான் சொல்ல முடியும். சரியாம்மா? ஆமாங்க குருஜி. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. எதையும் சமாளிப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.